வடை குழம்பு வைக்க போகிறேன். வாழைப்புக்கு 1 டம்ளரு கடலப்பருப்பு ஊற வைக்கணும். ஊற வச்சதோட மோரில் போட்டு உப்பு கொஞ்சோண்டு போட்டு மோர் போட்டு நைஸாக நல்லா வாழைப்பை அரிஞ்சிக்கணும். அரிஞ்சிக்கிட்டு கொஞ்சோண்டு தேங்காய், கொஞ்சோண்டு சோம்பு, 2 பூண்டு பல், 2 பட்டை மிளகாய் எல்லாம் போட்டு இந்த கடலப்பருப்பையும் போட்டு நைஸாக நல்லா ஓட்டிக்கணும். ஓட்டி முடித்ததோடு எடுத்து கொண்டாந்து வாழைப்பூவில் கொட்டி வாழைப்பூ 2 முருங்கைக்கீரை எல்லாத்தையும் போட்டு நைஸாக இந்த அளவுக்கு பிணையணும். கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் போட்டு நல்லா நைஸாக பிணைஞ்சி வச்சுக்கிட்டு எண்ணெயை காய வைக்கணும். எண்ணெயை காய வச்சு நல்லா அழகாக குண்டு குண்டாக தட்டி போட்டு அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு நெல்லிக்காய் சைஸு புளி, கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டு கறி வடகம் இருந்தால் போடலாம், இல்லைனாக்கா சோம்பும் கொஞ்சோண்டு கடுகும் போட்டுக்கலாம். போட்டு இந்த வெங்காயத்தை போட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கி விட்டு கொஞ்சோண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டு குழம்பு எடுத்து ஊற்றணும். கொஞ்சோண்டு மிளகாத்தூள் எல்லாம் ஒன்றா அரைச்ச மிளகாத்தூள் இருந்தாலும் தனியாக இருந்தாலும் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டு கரைச்சி ஊற்றணும். ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு வடையை எடுத்து போடணும். வடையை போட்டுட்டு கொஞ்சோண்டு தேங்காய் ஊற்றி விட்டோம்னா வடை குழம்பு ரெடி. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான வடை குழம்பு ரெடி. சோத்தில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது.